தவமிருந்து சிவனிடம் பாதிபாகம் கேட்ட பார்வதி தேவி. இறைவன் தீயிலிருந்து தோன்றியவர் என்று லலிதா சகஸ்ரநாமத்தில் ஒரு வரி உண்டு. அதை பிரதிபலிப்பது போல திருவண்ணாமலையில் தீமிதி திருவிழா நடைபெறும். இதன் பின்னணியில் ஒரு வரலாறு இருப்பதாக அருணாச்சல புராணத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அந்த வரலாறு வருமாறு: ஒரு தடவை சிவபெருமானின் கண்களை பார்வதி தேவி தனது கைகளால் விளையாட்டாக மூடினார். இதனால் பிரபஞ்சம் அனைத்தும் இருளில் மூழ்கியது. உயிரினங்கள் அனைத்தும் தவித்தன. எல்லாவித தொழில்களும் நின்று போனது. உடனே அனைவரும் சென்று சிவபெருமானிடம் முறையிட்டனர். அப்போது சிவபெருமான் தனது நெற்றிக்கண்ணை திறந்தார். இதனால் மீண்டும் பிரபஞ்சம் ஒளி பெற்றது. 7 உலகிலும் இருள் விலகியது. அப்போதுதான் பார்வதி தேவிக்கு தனது தவறு தெரிய வந்தது. உடனே அவர் இதற்கு பிராயச்சித்தமாக தனது பாவம் நீங்க என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். அதற்கு சிவபெருமான் பூலோகம் சென்று தவம் இருக்கும்படி உத்தரவிட்டார். அதை ஏற்று பார்வதி தேவி மாங்காடு வந்தார். தீயை மூட்டி கடும் தவம் இருந்தார். பிறகு அங்கிருந்து காஞ்சிபுரம் சென்றார். அங்கு கம்பா நதிக்கரை ஓரம் மணலை குவித்து லிங்கமாக உருவாக்கி பூஜை செய்து தவம் இருந்தார். காமாட்சியின் தவத்தை சோதிக்க நினைத்த சிவன் கம்பா நதியில் வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்தினார். உடனே காமாட்சி அந்த மணலிங்கத்தை தனது மார்போடு சேர்த்து அணைத்து கொண்டார். இதனால் கம்பா நதி 2ஆக பிரிந்து லிங்கத்தை சுற்றி ஓடியது. இதையடுத்து சிவபெருமான் பார்வதிக்கு காட்சி கொடுத்தார். அப்போது பார்வதியிடம் அவர், உனக்கு என்ன வர வேண்டும் கேள், தருகிறேன் என்றார். அதற்கு பார்வதி, உங்களை இனி என்றென்றும் பிரியாத வர வேண்டும். அப்படி பிரியாமல் இருக்க வேண்டுமானால் உங்களில் பாதியை, உங்கள் இடது பாகத்தை எனக்கு தந்தருள வேண்டும். இது தவிர எனக்கு வேறு எந்த வரமும் வேண்டாம் என்று கூறினார். உடனே சிவபெருமான் காஞ்சிபுரத்திற்கு தெற்கே ஒரு நகரம் ஒளிமயமாக திகழும். அந்த நகரை நினைத்தாலே முக்தி கிடைக்கும். அத்தகைய சிறப்புடைய அந்த தலத்திற்கு சென்று தவம் இருந்தால் உனக்கு இடது பாகத்தை தந்தருள்வேன் என்றார். அதை ஏற்று பார்வதி தேவி காஞ்சிபுரத்திலிருந்து திருவண்ணாமலைக்கு புறப்பட்டார். ஊசி முனையில் ஒற்றைக்கால் பெருவிரலை ஊன்றி தவம் செய்த பார்வதி தேவி சிவபெருமானிடம் வரத்தை கேட்டு அவர் கூறியபடி காஞ்சிபுரத்திலிருந்து திருவண்ணாமலைக்கு பார்வதி தேவி புறப்பட்டார். அவருடன் முருகரும் சென்றார். வழியில் பார்வதி தேவி ஒரு இடத்தில் தங்கினார். அந்த இடத்தில் வாழை இலையால் பந்தல் அமைத்து கொடுத்து பார்வதி தேவிக்கு முருகப்பெருமான் உதவினார். அந்த இடம் வாழைப்பந்தல் என்று அழைக்கப்படுகிறது. அதுபோல அந்த பகுதியில் பார்வதியின் தாகம் தீர்ப்பதற்காக முருகப்பெருமான் தனது வேலை செலுத்தி ஒரு ஆறு உருவாக்கினார். அந்த ஆறு இன்றும் சேயாறு என்று அழைக்கப்படுகிறது. இந்த இடங்களை கடந்துதான் பார்வதி தேவி திருவண்ணாமலைக்கு சென்றடைந்தார். முதலில் வடக்கு வீதிக்கு சென்று அண்ணாமலையாரை வழிபட்டார். பின்னர் தலைச்சுரம் என்னும் மலைப்பகுதியை அடைந்தார். அந்த பகுதியில் கௌதமரும் அவரது மனைவி அகலிகையும் மகன் சதானந்தரும் மடம் அமைத்து வசித்து வந்தனர். அவர்கள் பார்வதியை வரவேற்று வணங்கினார்கள். பார்வதி தேவி சிவபெருமானை நோக்கி தவம் இருப்பதற்கு அவர்கள் தேவையான எல்லா வசதிகளையும் செய்து கொடுத்தனர். பார்வதி தேவி அமைத்த தவசாலையில் 7 கன்னியர்கள் காவலுக்கு நிறுத்தப்பட்டனர். 8 பைரவர்கள் 4 திசைகளையும் காத்தனர். அவர்களுக்கு மத்தியில் கூர்மையான ஊசி முனையில் ஒரு கால் பெருவிரலை ஊன்றி பார்வதி தேவி தவம் மேற்கொண்டார். அந்த சமயத்தில் தேவர்கள் வந்து தங்களை மகிஷாசூரன் துன்புறுத்துவதாக முறையிட்டனர். அதை கேட்ட பார்வதி துர்க்கையை அனுப்பி மகிஷாசூரனை வதம் செய்தாள். பார்வதியின் தவம் அதன் பிறகும் நீடித்தது. தேவி பார்வதியால் தோன்றிய திருவண்ணாமலை கிரிவலம். அதன் பிறகு ஒரு நாள் கண்களில் நீர் பெருக திருவண்ணாமலை மலையை பார்வதி தேவி வலம் வந்தார். இந்த நிகழ்வில் இருந்துதான் திருவண்ணாமலை கிரிவலம் தோன்றியது. பார்வதியை கௌதம முனிவர்களும் அவரது சீடர்களும் வாத்தியங்கள் முழங்க பின்தொடர்ந்தனர். பார்வதி தேவி அக்னி திசையில் வந்து மலையை பார்த்து வணங்கினார். பிறகு மேற்கு திசை நோக்கி நடந்தார். அப்போது சிவபெருமான் ரிஷப வாகனத்தில் தோன்றி பார்வதி தேவிக்கு காட்சி கொடுத்தார். பிறகு பார்வதி தேவி வாயு திசை ஈசான திசை கடந்து கிழக்கு திசைக்கு வந்தார். அங்கும் சிவபெருமான் காட்சி கொடுத்தார். அதோடு அம்பாளை தனது இடப்பாகத்தில் ஈசன் சேர்த்து கொண்டார். இதன் மூலம் சிவசக்தியாக அவர்கள் காட்சியளித்தனர். அதாவது சிவனும் பார்வதியும் சேர்ந்த அர்த்தநாரீஸ்வரர் கோலமாக தோன்றினார்கள். 2 பேரும் ஓருடலாக மாறினார்கள். ஒரு பக்கம் சிவனின் சிவந்த சடை, மறுபக்கம் பார்வதியின் கொன்றை மாலை, ஒரு பக்கம் புஷ்ப மாலை, மறுபக்கம் சூலம், ஒரு புறம் பச்சை நிறம், மறுபக்கம் பவள நிறம், ஒரு பக்கம் சிவனின் அகன்ற மார்பு, மறுபக்கம் பார்வதியின் கச்சை அணிந்த கோலம், ஒரு பக்கம் புலித்தோலாடை, மறுபக்கம் சேலை என்ற அழகான வடிவுடன் அர்த்தநாரீஸ்வரராக இருந்தனர். சிவன் பெரிதா சக்தி பெரிதா என்ற சர்ச்சை தேவையில்லை. ஒன்று இல்லாமல் இன்னொன்று இல்லை என்பதை தெரியப்படுத்த இந்த நிகழ்வு நடந்ததாக புராணங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது.